அரசின் கொள்கை முடிவுகளும் பட்ஜெட் ஒதுக்கீடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் தேசத்தின் வளர்ச்சி உறுதிப்படுத்தப்படும். உதாரணத்துக்கு 2022-23 இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி 9%, 23-24 9.2%, 24-25 6%. இது வளர்ச்சியை குறிக்குதா வீழ்ச்சியை குறிக்குதா? இது நான் சொல்லல, இது பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கை சொல்லுகிறது. சரி, இதுல வளர்ச்சியின் வேகம் குறைகிறது, உணவுப் பொருட்களின் விலைவாசி அதிகரிக்கிறது, வேலை வாய்ப்பு உருவாக்கம் உயரவில்லை, டாலருக்கு எதிரான மதிப்பு வரலாறு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இந்த பின்னணியில் தான் நாம் 25-26க்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கான அறிக்கை.